ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டேரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது திருமண வாழ்க்கையில் இருக்கலாம், இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போது நீங்கள் கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு, உங்களோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இப்படியே இருக்குமா, இல்லை எப்போ நீங்கள் ரீஜாயின் பண்ண போகிறீங்க, என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுக்கு சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பைல் ரீடிங் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 44455 அவரோட நம்பர். இந்த நம்பர் நீங்கள் சில பேர் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த நம்பர் பார்க்குறீங்கன்னாலும் சரி, இல்லை இப்போ தான் நீங்கள் நியூவாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கனாலும் இந்த நம்பர் அவரோட உங்களை இன்டர்லிங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, சரி. இதில் நான் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ஸ்மோக்கி குவாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை தெரியுதா? இந்த கிறிஸ்டல் இது உங்களுக்கு ரொம்ப ஹீலிங் பவர் கொடுக்கும். அண்ட் இது லாப்பிஸ் லசோலின்னு சொல்லுவாங்க, ப்ளூ கலர் ஸ்டோன். இந்த 2 ஸ்டோனில் உங்களுக்கு இந்த 2 கிறிஸ்டல் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரியா? சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ரெடியா? பார்க்கலாமா? ஓகே. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். இப்போது இந்த ஸ்மோக்கி குவாட்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இது லவ் லைஃப் ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளாக உங்களோட உறவோடு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, சரியான உறவு ஒரு பேலன்சிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. இது எப்போ சரியாகும், எப்போ என்ன ஸ்டெப் எடுக்கலாம், நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, உங்கள் பர்சன் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட உங்களோட இன்டென்ஷன் வைங்க, ப்ரே பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சல் கிட்ட உங்களுக்கான கைடன்ஸ் வரணும்னு சொல்லிவிட்டு மூணு கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 கார்ட்ஸ்க்கும் நான் டேரோட்லேயும் கார்ட்ஸ் எடுத்துடலான்னு எனக்கு இன்ட்யூஷன் வருது. அதனால் டேரோட்லேயும் பார்த்துடுறேன். சரியா? இது லவர் ஆரக்கல் கார்டில் எடுத்தது இந்த 3 கார்டு. இப்போ டேரோட்டில் பார்த்துருவோம். என்னையா அப்படியே பல்காக விழுறாங்க, அவ்வளோ கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது போல இது மக்களே. பாரு, இப்போவும் ஏன்பா இத்தனை 3 கார்டு வந்திருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது? ஓகே, ஏன்னா இவங்க வந்துட்டாங்க, டேட் வந்துட்டார். இது அப்படித்தான் வருது. ஓகே, 3 கார்டு வந்துச்சு. நான் ஒன்று எடுக்கலான்னு நினச்சேன், 3 கார்டு ஒன்றா வருது. பார்த்துருவோமா? ஓகே. ரிஃப்ளெக்ஷன். கிவ் each other some space at the moment. Trust and have faith that all will work out for the best. கொஞ்சம் அதாவது இந்த சிச்சுவேஷன் இப்படி தான் போயிடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. 2 பேருக்கும் இடைவெளி கொஞ்சம் வேணுமா, அப்போ தான் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க போல் இருக்குது. ஒரு சிலர் அப்படி தான் மக்கள் ஒரு 2 நாள் பேசாமல் விட்டால் கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி திரும்ப பேச வருவாங்க. மேபி அப்படி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பணும், என்கிட்ட பேசலை. ஒரு சிலர் நீங்கள் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட அந்த ஈகோஸ்டிக்ஸ் இருக்கும். எப்படின்னா, நீ பெரியவளா நான் பெரியவனா, நீ என்ன பேசுகிறது, நான் உங்ககிட்ட எப்படி பேசுறது, அப்போ நான் என்ன விட்டு கொடுக்கணும், அப்போ கௌரவம், மேபி அப்படி கூட ஒரு ஈகோ. அந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் பார்க்கவே கூடாது கைஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கை. நீங்கள் லவ்வராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மேரேஜ் ஆகி உங்களோட அந்த திருமண வாழ்க்கை, உங்களோட கணவன் மனைவி உறவு, அதுவும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் பார்க்குறேன்.
ஸோ இந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து உங்கள் உறவுக்கிட்டேருந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ சோகம், எவ்வளோ வருத்தம். அடடா, நீங்கள் அடிக்கடி பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. உங்களுக்கு நிறைய சைன் காமிக்கிறாங்க கைஸ். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சில அந்த எஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி நிறைய. இதை பாருங்களேன், 3 எத்தனை பட்டர்ஃப்ளை தெரியுதா? பட்டர்ஃப்ளை. ஓ, ரொம்ப எமோஷ்னல் ஆகிருக்கீங்க. எஸ், அவர் பேச மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப அந்த பிரியம் கொடுக்க மாட்டுறாங்க. எப்போ இது சரியாகும், ரொம்ப ஏங்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரியாகவும் சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இழந்த மனநிலையில் இருக்கீங்க. இது சரியாகுமா? கொஸ்டின் மார்க் உங்களுக்குள்ளே வருது. ஸ்ட்ராங்காக நீங்கள் அதை நம்புறீங்கன்னா அப்புறம் டிவைன் எதுக்கு இருக்குது? ஏஞ்சல்ஸ் எதுக்கு இருக்காங்க? உங்களுக்கு சைன் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை, நிறைய பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. 3 பட்டர்ஃப்ளை. ஆமாவா இல்லையா? நிறைய பட்டர்ஃப்ளை பறக்கிறத பார்ப்பீங்க. உங்கள் கூட இருக்காங்க, கவலைப்படாதீங்க. Beware of what you are projecting for the qualities you admire in one another or equalities you both possess equally. So qualities you don't like are also your own reflection. இதுக்கு என்ன மீனிங் வருதுன்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது உங்களோட, அதாவது அதுக்கு தான் பாசிட்டிவாக நினைக்க சொல்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் உங்களை நினச்சிட்ருக்கீங்களோ அந்த மாதிரி தான் அடுத்தவங்களும் நினைப்பாங்க. உங்களை வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக நினைங்க, உங்கள் பர்சன் உங்களை வந்து பாசிட்டிவாக நினைப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட ரொம்ப நெகட்டிவான இதெல்லாம் இருக்குது, தாட்ஸ் இருக்குது. அது இந்த இது வழியாக பார்க்கும் பொழுது அதுதான் தோணுது. இது உங்களோட அறியாமை, உங்களோட அந்த ரிஃப்ளெக்ஷன், உங்களோட அந்த இதுதான் அந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ஆத்மார்த்தமாக இருங்க. நீங்கள் அன்பை வந்து உங்களோட அன்பு வந்து பியூரிட்டி இருந்ததுன்னா, இப்போது சில பேர் என்ன தெரியுமா, தன்னோட தவறை வந்து உணரவே மாட்டாங்க. எவன் ஒருத்தர் வந்து தன்னோட தவறு, ஆமாம் ஓகே நம்ம பண்ணிட்டோம், நம்ம கோவத்தில் பேசுனீங்களோ இல்லை வேணும்னே கொஞ்சம் என்ன தெரியுமா, நீ சொல்கிறத நான் என்ன கேட்கணும், அந்த ஈகோ, அந்த அகங்காரம், அது ஆணவம்லாம் சில பேருக்கு இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் வருது. ஒரு சிலர் வந்து அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கடமைக்காக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, இவ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும், அதே மாதிரி இவ சொல்கிறத நான் எதுக்கு செய்யணும், இவன் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு அந்த என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆணவம், அகங்காரம் அப்படிங்கிற அந்த இது இருக்குது அங்கே. அந்த ஈகோ சொல்லிடுறோம். அந்த ஈகோன்னா தமிழில் இவ்வளோ அர்த்தம் வருது, இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான். ஆனால் இங்கே இவ்வளோ அர்த்தம், அந்த புரிதல் பாருங்கள். அந்த ஸோ நீங்கள் என்ன அதாவது உங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் சரியாக வரும் கைஸ், அதுதான் சொல்ல வராரு. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க.
காட் bless you. குருச்சரணம். அடுத்தது என்ன? அடுத்த கார்டே இது பாருங்கள். நான் சொன்னல இந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே இதுக்கு ரிலேட்டடான கார்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அந்த விஷயத்த. எஸ், லுக் இன்சைட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. இது நடந்து போச்சு ஒரு விஷயம். இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ஏன் நடந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்றதை உங்களுக்குள்ளேயே தேடுங்க. அதுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயம் இதுக்கான அந்த ரெமெடி அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான ரெமெடி எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பண்ண மிஸ்டேக் நீங்கள் சரி பண்ணால் தானே. நீங்கள் அந்த மிஸ்டேக் இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். சில பேர் அவங்க மிஸ்டேக்கை ஒத்துக்கவே மாட்டாங்க. தான் பண்ணது அது ஒரு சடனாக ஒரு கோபம், ஒரு சுச்சுவேஷன், அந்த வார்த்தை தாங்க முடியாமல் பேசிட்டோம் அப்படின்னா ஓகே. ஆனால் நீ சொல்கிறத அந்த ஈகோ வச்சு அவங்க அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உட்காந்து பேசாமல் போயிட்டாங்க, இது ஜாயின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, திரும்ப இந்த உறவு நீடிக்குமா நீடிக்காதா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறமா உட்காந்து அடடா வடை போச்சு வடிவேல் கதையா, அப்படி தானே. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த உள்ளுணர்வை தேடுங்க. நீங்கள் உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப இம்பேலன்ஸில் இருக்கிறத உங்களோட இதயத்தை கேட்டு பாருங்கள். இது நடந்ததுக்கு என்ன காரணம், இது இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நீங்களே சரி இது நம்ம தான் பண்ணியிருக்கிறோம், இதுக்கான ஒரு இது நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைல் ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் நல்ல ஒரு மெச்சூர் ஃபீமேல் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெல் செட்டில்டாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் பர்சன் இந்த மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப வருத்தம்லாம் இருக்குது. அதுக்காக ப்ரேயர் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ் பண்ணுவீங்க. சில பேர் ரொம்ப வெல் செட்டில்டாகவும் இருப்பீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சில பேர் ஹீலர்ஸ், தெரபிஸ்ட் அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப மைண்டு எப்படி அதை டியூன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த டாக்டிஸ்லாம் நல்லா தெரியும், மேனிப்புலேட் பண்ணுறது தெரியும். அதுதான் சொல்கிறாங்க, இந்த விஷயம் அதிகமாக உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணுமே தவிர மைனஸ் ஆக்கிடாதீங்க. ஈகோவை விடுங்க. நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கேட்குறீங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டார். மிஸ்டேக்ஸ் உங்கள் கையில் இருக்க மாதிரி சொல்கிறார். எஸ், உங்களுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது. சில பேர் குருஸ்தானத்தில் கூட நீங்கள் இருக்கலாம், டீச்சர்ஸ், இல்லைனா ஒரு மெடிடேஷனில் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் இருப்பீங்க. ஹீலிங் பவர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சில பேர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. கணக்கம்பட்டி அப்பாவோட கனெக்டு, அதே சாய்பாபா, முருகரோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இவங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக ப்ரே பண்ணுறீங்க. மன வருத்தம் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு, மணி ரிலேட்டடான விஷயம், அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு அதனால் உங்கள் பர்சன் மூலமாக நடந்திருக்கு. அதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறீங்க. ஹீலிங் இஸ் பெஸ்ட் வே. ஹீலிங் அது அடுத்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் தான். அண்ட் யுவர் வி லவ்ட் சரண்டர்ட் பை லைட், ஃபீல் யுவர் ரிலேஷன்ஷிப் பீயிங் ஹீல்டு திஸ் வெரி மூமெண்ட். எஸ், உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் கண்டிப்பாக ஹீலிங் வேணும் கைஸ். ஓகேவா? ஒரு சிலர் ஹீலராக கூட இருக்கீங்க, ஆனால் லேகிங்கில் மாட்டியிருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், மாஸ்டர் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மாஸ்டர் ஆகிறது நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதை கண்டினியூ பண்ணும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி மற்றவங்களோட இதில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிடுறீங்க. எப்படின்னா மற்றவங்களோட கர்மாவில் கனெக்ட் ஆகும் பொழுது அதை பேலன்ஸ் பண்ண முடியாது உங்களால். சடன் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு லெவல் இந்த மாஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் லைனில் கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ப்ரானிக் ஹீலிங் ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு ஹீலிங் சர்வீஸ்னால் எதுன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு இதுதான், இந்த ப்ரானிக் ஹீலிங். அந்த மாதிரி ஹீலர்ஸ், அப்புறம் இந்த ரேக்கி ஹீலிங், அந்த மாதிரி ரேக்கி ஹீலர்ஸ் நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய அதில் புரிதல் நல்ல குருமார்களை சூஸ் பண்ணுங்கள்.
இன்கேஸ் இந்த லேகிங்கில் யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீலிங் தேவை, 2 பேருக்குமே ஹீலிங் தேவை. நான் இந்த கார்டு பார்த்துட்டு இது நான் வந்து 3 கார்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் டெக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கார்டு இருக்குது. அப்போ 2 பேருக்குமே ஹீலிங் தேவை. 2 பேருமே கர்மாவில் மாட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கர்மாவே சமாளிக்க முடியாது, அடுத்தவர் கர்மாவெல்லாம் ஏன் தூக்கின்னு சுமக்கிறீங்க? நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஒரு சிலர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுலேருந்து நான் வெளில வந்துடணும், எனக்கு இது லைஃபே வேணாம்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ரீயூனியன் ஆகணும்னு என்ன வருதுன்னா ஹீலிங் பண்ணுங்கள் 2 பேருக்குமே. இன்கேஸ் எனக்கு அந்த லைஃபே வேணாம், நான் வெளில வரேன், நியூ லைஃப்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளில் இருந்துக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் லைஃப்க்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது இட்ஸ் வெரி ரிஸ்க், ஐ திங்க் ஸோ. ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து இந்த கார்மிக் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும். உங்களோட ஆழ்மன பதிவுகள் அடுத்தவங்களோட கர்மாவில் ஈஸியாக நீங்கள் உங்களோட ஆரா கனெக்ட் ஆகுது, அதனால் பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. ஆனால் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவர் கொடுக்குறாரு. இதுதான் கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க, பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகே, சரி, இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ நம்ம பைல் 2க்கு பார்க்கலாம் செல்லங்களே. பைல் 2க்கு லாப்பிஸ் லசோலி, இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்த்துருவோம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் போன உங்களோட ரிலேஷன்ஷிப் திரும்ப ரீயூனியன் ஆகுமா? நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறீங்க? இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன காரணம்? அடடா, ஏன் இவ்வளோ ஏன் 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 இந்த கொலவெறி? ஏன் டேடி? மன்னிச்சிருங்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீல் மீ. பிள்ளைங்களா, ஏன் இப்படி இருக்குது வைப்ரேஷன்? சாய்ராம் சாய்ராம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஏன் இது எப்படி சரியாக போகுது? நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்பா? உங்கள் பர்சன் ஏதாவது முடிவு எடுத்து வச்சுக்கிறாங்களா, இல்லை இது யார் மேலே மிஸ்டேக்? ஆஹா, ஓகே. சீக்ரெட் அட்மிரர் ஷேப். ஓகே, 3 கார்டு எடுத்தாச்சு. இதுக்கு நம்ம வந்து டேரோட்லேயும் பார்த்துருவோம், சரியா? சாய்ராம் சாய்ஷாம் சாய் பகவான் பாபா சப்ஸே महान சாய்ஷாம் சாய் பகவான் சப்ஸே महान. என்னப்பா இப்போவும் 3 கார்டாக வராங்கப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். டெக்குக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக ரீடிங் கொடுத்துட்டாங்கப்பா. 2 நிமிஷத்தில் ரீடிங் டக்கு 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 என்ன அழகாக கொடுக்குறாங்கப்பா. இஃப் யூ குட் டூ எனிதிங் வாட் குட் இட் பி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா அது என்ன ஆகுங்கிறத யோசித்து செய்ய சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், த ஆன்சர் டெவில் இன் யுவர் ஹார்ட், நாட் இன் யுவர் மைண்ட். ஃபார் த ஹார்ட் இஸ் த கேட்வே டு த சோல். ஓகே, நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உங்கள் இதயத்தை கேட்டு வேலை செய்யுங்கள், புத்தியை கேட்காதீங்க. புத்தி வந்து என்னென்னா லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இது வந்து பிஸ்னஸ் கிடையாது, புத்தியை வச்சு இது பண்ணி பார்க்குறதுக்கு. அதனால் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க சொல்கிறார். ரொம்ப
ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. அதிகமாக வந்து எப்படின்னா யோசித்து சரியாக தூங்குறது கிடையாது. தூக்கத்தில் கூட சதா இதே நினப்பு தான் ஓடின்னு இருக்கு. என்ன செய்யறது, இதை செய்யலாமா வேணாமா, ஏன்னா நியூ ரிலேஷன்ஷிப் நியூ லைஃப்க்கு போகலாமா, இல்லை இருக்கிற இது வேண்டான்னு சொல்லியதுக்கு வந்து ஒரு எண்டிங் கார்டு போட்டு உங்களோட வேலை என்னவோ அதை பார்க்கலான்னு நினைக்கிறீங்கன்னு அப்படி தான் தோன்றுறது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி ரீடிங் பார்த்திங்கன்னா நிறைய ஹீலர்ஸ் பார்க்குறீங்க, தெரப்பிஸ்ட் பார்க்குறீங்க, நிறைய மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செக்டரில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பர்சனாக தெரியுது. சில பேர் வந்து நர்ஸ், டாக்டர்ஸ், அந்த மாதிரி. கண்டிப்பாக உங்களோட உறவு வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப். எஸ், ட்வின் ஃப்ளேம் அது அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் வந்து விட்டு கொடுப்பீங்க, ஒருத்தர் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அது டாமினேஷன் ஒன்று நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் எப்படின்னா, இந்த பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, நீங்கள் இவ்வளோ டிப்ரெஷனில் இருக்கீங்களா, அவங்க ஆள் பார்த்தீங்கன்னா அது பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு துளி கூட இருக்காது. ஆனால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இந்த கார்டு ரெண்டுமே எவ்வளோ அழகாக ரிலேட். இப்போ உங்களோட தாட் என்ன தெரியுமா, ரீயூனியன் பண்ணுறதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். நிறைய ட்ரை பண்ணிட்டேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் தானே, நிறைய ட்ரை பண்ணிட்டேன், என்னால் ஓஞ்சிட்டேன், என்னால் எவ்வளோலாம் எஃபெக்ட் போட முடியுமோ அப்படியே நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் வந்து ரொம்ப வலி வேதனையாக அனுபவிச்சிட்டேன். நான் இதுலேருந்து மூவ் ஆன் பண்ணுவேன்னா எனக்கு இது மாறுமா மாறாதா அப்படின்ற மாதிரி கேள்வியோடு நிற்கிறீங்க. அதான் சொல்லிட்டார், இது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது கைஸ். ஃபர்தராக நீங்கள் இதை பற்றி எதாவது முடிவெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்கள். Secret admirer, someone has a deeper feeling for you than they are letting on. உங்களுக்கு சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு எண்டிங் கார்டு போடுறீங்க, நியூ லைஃப்காக ஒரு முடிவு எடுக்கிறதுல சிரமப்படுறீங்க. ஏன்னா ஒரு சிலர் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களோட வேலை பார்க்குறவங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் சம்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்காக உங்களை வந்து லைக் பண்ணுறாங்க, உங்களுக்கான ஏதோ ஒரு ஃபீலிங் குட் ஃபீலிங், உங்களை வந்து உங்களுக்கு லைஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட ப்ரப்போசல் பண்ணணும், சம்திங் அப்படி தான் நடக்குது. அதனால என்ன ஆகுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வீக்காக ஆகுறீங்க. சில பேர் வந்து ஒரு சிலர் லவராக இருப்பீங்க, ஒரு சிலர் வந்து மேரேஜ் லைஃப்லேயே இருந்துகிட்ருப்பீங்க, ஒரு சிலர் கணவன் மனைவியாக ஒன்றா இருந்தால் கூட வீட்டில் தனித்தனி டைரக்ஷனில் இருப்பீங்க. உங்களுக்கு செகண்டாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுதான், அதனால தான் இந்த டிப்ரெஷன் உங்களுக்கு. சில பேர் டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக இருப்பீங்க, நிறைய வந்து நல்லது செய்யணும், நிறைய மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவியாக இருந்தீங்கன்னா ரொம்ப பக்குவ நிலையில் இருப்பீங்க. ஓகே, ரொம்ப அனுசரித்து போகிறது, எல்லாரையும் வந்து என்ன தான் உங்களுக்கு உங்கள் கணவரோ இல்லை இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவியோ கஷ்டம் கொடுத்தா கூட அவங்கள வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அவங்களோட நீங்கள் ஒத்து போகணுன்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த கேரக்டர் டாமினேட் பண்ணுற கேரக்டர், ஏன்னா அது ட்வின் ஃபிலிம் ஜேர்னின்னு வந்துடுச்சு. இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான். ஒன்று, நீங்கள் காலம் ஃபுல்லாக அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. அது இன்கேஸ் நான் வந்து நியூ லைஃப்க்கு போகலாமா, எனக்கு வர இந்த இதுவை வந்து அக்செப்ட் பண்ணலாமா, இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறவங்க எப்படின்னா கண்டிப்பாக சிங்கிளாக தான் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து மேரேஜ் ஆகி சிங்கிளாக இருப்பீங்க, இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் குடும்பத்திலே இருப்பீங்க, ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் தனித்தனி டைரக்ஷன், உங்களுக்குன்னு ஒரு பாதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் ஹீலிங் பண்ணணும். உங்களோட ஹெல்த் ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஹெல்த்துக்கான விஷயங்களை பாருங்கள். நடந்த விஷயங்கள் உங்கள் மனம் ஏற்றுக்கல, இந்த ரிலேஷன்ஷிப் கொடுத்த டாக்ஸிக் அந்த வலி வேதனைகள் எல்லாமே உங்களை வந்து ரொம்ப இது பண்ணுது. பிரேக்கில் தான் இருக்கீங்க நீங்கள். அதாவது ஒன்றா இருந்தால் கூட பிரேக் தான். சில பேர் வந்து டிஸ்டன்ஸில் இருப்பீங்க, அவங்கள விட்டு விலகி இருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப பேஷனேட்டாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்லாம் கூட சில பேருக்கு நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணணும். நீங்களே எல்லாத்தையும் நானே பார்க்கணும், நானே உங்களை விட ஒரு ஹை பவரால் மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து முருகர் வழிபாடு, மைக்கேல் ஏஞ்சல் இவங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணுவீங்க. ப்ரொடெக்ஷன் கார்டோட அந்த இது இருக்குது உங்களுக்கு. அதனால தான் டிவைன் பார்த்த கண்ணில் காமிக்கிறார் உங்களுக்கு.
ஓகேவா? சில பேர் வந்து ரொம்ப நாளாக உங்கள் ஃபேமிலியோட இந்த ஒற்றுமைக்காக நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, வேண்டுதல் வச்சுருக்கீங்க. ஓகேவா? குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குறது, எப்படி பண்ணுறது, அதெல்லாம் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களோட ரிக்வெஸ்ட், இதில் இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணுறேன். எவ்ரி மந்த் ஃபுல் மூன் டேட் இருக்குது இல்லையா, அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ப்ரேயரில் சில ஹீலிங் கிறிஸ்டல்ஸை வச்சு நான் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட அந்த ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பி வைப்பேன். உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. God bless you. குருச்சரணம். இது ஏன் எனக்கு இப்படி இருக்குது, இது ஏன் எனக்கு இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு சில பேருக்கு இது வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி கிடைச்ச லைஃபாக கூட இருக்கலாம். செகண்ட் லைஃப், மோஸ்ட் ஆஃப் இந்த லைஃப்பும் வந்து உங்களுக்கு செகண்ட் லைஃபாக கூட இருக்கலாம். அந்த செகண்ட் லைஃப்லேயும் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது ஒரு சிலருக்கு. எவ்வளோ ரீடிங் வருதுரா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் சில பேர் இருந்து வெளியே மூவ் ஆன் பண்ணணும், வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் போகணுன்னு நினைக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து இதுவே செகண்ட் லைஃபாக தான் இருக்கும், இந்த லைஃப்பும் இப்படி அமைஞ்சிச்சுன்ட்டு வருத்தப்படுறீங்க. முருகர்கிட்டையோ இல்லைனா நீங்கள் வந்து மைக்கேல் ஏஞ்சல் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் காட்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை வைக்கிறீங்க. ஆனால் அவர் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் கொடுப்பாரு. இதை தெளிவாகணும். நீங்கள் அதை ஏற்புதல் இல்லை, உங்களுக்கு நடந்த விஷயங்கள் உங்கள் மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்களும் நல்ல ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு வேலையில் ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. சினி ஃபீல்டில் இருக்கிறது, இல்லைனா பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறது, காஸ்மெட்டிக் லைனு, அப்புறம் வந்து பியூட்டிஷியன் லைனு, இந்த மாதிரி ஏதோ சம்திங் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம், ஒரு டீம் லீடர், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட், அந்த மாதிரி தான் இருப்பீங்க. அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ஒரு ஆற்றல் நிறைஞ்சவங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த லைஃப், இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நீங்கள் வாங்குகிற அடி உங்களை அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய மன உளைச்சலில் இருக்கீங்க. புரியுதா? அது மட்டும் இல்லை, செகண்ட் நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது உங்களை ஒருத்தர் ஒரு இன்னொரு ரிலேஷன்ஷிப் அமைகிற மாதிரி இருக்குது. அதை முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவில்லை. எதை பண்ணால் சரியாக இருக்குங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதிக நேரம் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரேயர் இன்டென்ஷன் பண்ணுங்கள். ஹீலர்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க, ஹீலர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், நல்ல வைப்ரேஷனில் இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட உங்களால் பேச முடியும், அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்க முடியும். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட இந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க, கைடன்ஸ் வாங்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத் சேனலுக்கு இங்கே கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறதுக்கு நான் அந்த மாதிரி நல்லவங்க யாராவது நல்லபடியாக பண்ணித்தராங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் போய் பண்ணிக்கோங்க தாராளமாக. நம்மக்கிட்ட தான் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து கன்சல்டேஷன் கூட எடுத்துகிட்டு ஹீலிங் ப்ராசஸ் ஏதாவது வேணும், லைஃப்பில் அடுத்தது கட்டம் நம்ம என்ன மூவ் பண்ணணுன்றது தெரியல, திரும்ப ட்வின் ஃப்ளேம், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலாம் இருக்கிறவங்க உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக இதுவாகிடும். ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நீங்கள் ரொம்ப எனர்ஜி டவுனில் இருப்பீங்க. அவங்கள பற்றி இவ்வளோ குவாலிட்டிஸ் இருந்தும் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செமையாக, அவங்கக்கிட்ட அந்த வருத்தமோ எதுவுமே இருக்காது. அவங்க நல்லா வந்து இது பண்ணுவாங்க, அவங்களோட வேலையை ஒழுங்காக பார்ப்பாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. இதிலேருந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா
சில மெடிடேஷன் மெத்தட் இருக்குது, ஹீலிங் மெத்தட் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணுங்கள். தெரிஞ்சால் அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி யாராவது மாஸ்டர்ஸ், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருந்தால் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது அந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லை அப்படின்னா டிவைன் பாத் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பரு, இது வந்து வாட்ஸ்அப் நம்பர். அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, இதை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க. அப்போ தான் பார்க்க முடியும். சும்மா ஃபோனில் பார்த்துட்டு மேடம் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்லாம் சொன்னோம்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு இது வந்து தலைவிதி. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறதெல்லாம் வந்து ஒரு தலைவிதி, கர்மா. அது உங்கள் கர்மாவை மாற்றிக்க நினச்சா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் எப்படிப்பட்ட எனர்ஜி தெரியுமா உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? டிவைன் பவரால் மட்டும்தான் உங்களை வந்து ஹீல் பண்ணி வெளில எடுக்க முடியும். அந்த சர்வீஸ் எங்கே கிடைக்குமோ எனக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஃபேக்கான சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் நான் எதுவும் அப்படி உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தெரிஞ்சு பழக்கம் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்கேஸ் அது மாதிரி தெரியாதுன்னா நம்ம டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு, ஏன்னா இது வந்து சித்தர்கள், ஞானிகள் இவங்களால் மட்டும்தான், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸால் மட்டும்தான் சரி பண்ணக்கூடிய விஷயம். இந்த ட்வின் ஃப்ளேம் இதில் அஃபெக்ட் ஆனவங்கலாம் நீங்கள் அடுத்த வாழ்க்கை போனாலும் அவங்க உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க. ரொம்ப பாசிட்டிவ், ரொம்ப நல்லவங்க மாதிரி வருவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப லோயர் எனர்ஜியில் இருக்கீங்க, இன்னொரு பர்சன்கிட்ட மாட்டினீங்கன்னா தொலைஞ்சிங்க, அவ்வளோதான். அவங்க இருக்கிறத, ஏன்னா நீங்கள் அப்படி தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நெகட்டிவில் இருக்கீங்க. ஸோ நெகட்டிவான மக்களை தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்க ஃபேக்கான மக்களாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற 20% எனர்ஜியும், ஏன்னா ஏற்கனவே உங்கள் பர்சன் 80% உங்கள் கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. உங்கள் எனர்ஜியும் சேர்த்து அவர் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. நீங்கள் இருக்கிற இந்த 20% எனர்ஜியும் இந்த நியூவாக வர்றவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சில பேர் செகண்ட் லைஃப் அமைஞ்சு இன்னும் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அதை நான் பார்த்துருக்கேன். திரும்ப அடி வாங்க முடியாது. இது வந்து லைஃப் வந்து அப்பப்போ ஒவ்வொன்று மாற்றிட்டு போயிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாரின் கல்ச்சரில் இல்லை. ஃபாரின் கல்ச்சரில் வாழ்கிறவங்களாம் அங்கே வந்து வீசாவுக்கு அங்கே போய் வேலை பார்க்கணுன்னா ஃபேமிலியாக வா அப்படின்றான். ஏன்னா ஃபேமிலியாக வந்தால் தான் அவனுக்கு சேஃபு. இல்லைனா எல்லாருக்கும் அந்த ஊரில் கல்ச்சரே வேறு மாதிரி மாறி போய் கிடக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த ஃபாரின் கல்ச்சர்லாம் இங்கே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது உங்களுக்கும் ஹெல்தி கிடையாது, இந்த சொசைட்டிக்கும் ஹெல்தி கிடையாது. உங்களுக்கு இதிலேருந்து ஒரு நிவாரணம் வேணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. பார்த்துக்கோங்க என்ன உங்களுக்கு அடுத்த கட்டம் நீங்கள் போகிறீங்க, என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குமோ அதை செஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. ஓகேவா? அது வந்து வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது கைஸ். அதனால் உங்களோட ரிக்வெஸ்ட் என்னவோ, கன்சல்டேஷன் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், இல்லை பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லைனா ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணுமா, ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கன்சல்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அதனால் கன்சல்டேஷன் தான். ஒரு சிலர் வந்து டேரோட் மட்டும் வேணும்னா கொஸ்டின் நீங்கள் டேரோட்டில் மட்டும் பார்த்து கொடுத்துருவேன். இல்லை கன்சல்டேஷனும் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரோட் வித் கன்சல்டேஷன் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து கொடுப்பேன். அது உங்களோட விருப்பம். இப்போ ட்ரீட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் இருந்தால் தான் அந்த டேரோட் ரீடிங் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இது கொடுக்கணும், இது வந்து எப்படி மாறும் தலைவிதி அப்படி சொல்கிறது நான் செக் பண்ணிவிட்டு சொல்வேன். ஸோ எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும். ஒரு சிலர் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் டேரோட் மட்டும் பார்த்துக்கோங்க, கன்சல்டேஷன் வேண்டாம். ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ரிக்வெஸ்ட்டை கிளியராக ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. ஓகே? உங்கள் நேம், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. தட்ஸ் இட். ஓகேவா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.